ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நீதிபதி இருந்துட்டு இங்கே பாருங்கள் ஆறுமுகம், நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது மெடிக்கல் பூர்வமாக நிரூபணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. உங்களுக்கான ஜெயில் தண்டனை எப்படியும் நாங்கள் வழங்கியே ஆகுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு, மேடம் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க மேடம், நான் சத்தியமாக தப்பு பண்ணவே இல்லை. நான் நல்லா குடிச்சிட்டு தூங்கி மட்டும்தான் கிடந்தேன். ஆனால் இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு என் மேலே அபாண்டமாக பழிய சுமத்துறாங்க. எனக்கு இன்னும் கால அவகாசம் கொடுக்குறீங்களா? நான் எப்படியாவது நிரூபிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நீதிபதி இருந்துட்டு, இல்லைப்பா கண்டிப்பாக உன்னால் நிரூபிக்க முடியாது. ஏன்னா தப்பு உன் மேலே இருக்குது. நீ தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் இப்போது நிரூபணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. இந்த கோர்ட்டோட சட்டப்படி நீங்கள் 3 வருஷம் ஜெயில் தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க. உடனே பைரவி, நிறுத்துங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். உடனே இங்கே சஞ்சய் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததுமே இங்கே நம்ம பைரவி குழந்தையோட, அதாவது இங்கே வள்ளியோட குழந்தையோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. சஞ்சய்க்கு படபடங்குது. என்ன, பைரவி வள்ளியோட குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கா? அப்போது வள்ளியோட குழந்தைய வச்சு இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? எப்படியாவது பைரவியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம திட்டம் போட்டால் இந்த பைரவி இந்த ஆறுமுகத்தை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய்க்கு பயங்கரமாக கடுப்பாகுது. உடனே இங்கே நீதிபதி இருந்துட்டு, யாரம்மா அது அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் தான் ஆறுமுகத்தோட ஒய்ஃப். நான் ஒரு சாட்சியை கொண்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு இதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பேச அனுமதிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீதிபதியுமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஆறுமுகத்தோட ஒய்ஃப் பைரவி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், என் புருஷன் மேலே எந்த தப்புமே இல்லை. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். என்னை தவிர வேறு யாரையுமே அவர் ஏறு எடுத்து கூட பார்த்தது கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லவர். இப்போ அவர் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கிறேன். அதுக்கு சாட்சியாக நான் வள்ளியோட குழந்தைய தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீதிபதி இருந்துட்டு, என்னம்மா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். மேடம், இந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீதிபதி இருந்துட்டு, ஆமாம் வள்ளி சொன்னப்போ அவங்க பொண்ணு தூங்கிக்கிட்டு இருந்தா தானே சொன்னாங்க. நீ என்னடானா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே பைரவி இருந்துட்டு, மேடம் இந்த பொண்ணை கேட்டு தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். என் புருஷன் மேலே எந்த தப்புமே இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்குமே நானுமே அவர் மேலே தப்பு இல்லைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது அவரை காப்பாற்றணும்னு நினச்சேன். ஏதாவது சாட்சி கிடைக்குமான்றதுக்காக தான் வள்ளியோட வீட்டுக்கு போனேன். அப்போ தான் வள்ளியோட குழந்தை பக்கத்து வீட்டில் விளையாடிக்கிட்டு இருந்தது. அப்போது அந்த பொண்ணை கேட்டு விசாரிச்சதுக்கு அப்போ தான் எனக்கே தெரிய வந்தது. நீங்களே கேளுங்க மேடம். இங்கே பாருமா குட்டி பாப்பா, நீ நடந்த எல்லாத்தையுமே சொல்லுமா. இந்த அங்கிள் எப்போ வந்தார், நீ பார்த்தல்ல அவரை, அவர் கூட அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நீ சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அந்த பாப்பாவுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், இந்த அங்கிள் வந்து என்னோட வீட்டுக்கு வந்திருந்தார். அப்போது நான் பொம்மை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்போது இவர் ஒரு மாதிரி மயக்கம் மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தார். வந்ததுமே படுத்து கீழே தூங்கிட்டார். அவ்வளோதான். அவர் வந்து மற்றபடி எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் சாதாரணமாக சொல்கிறாங்க. இந்த கேட்ட நீதிபதியுமே ஓ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறாங்க. இப்போது இங்கே வள்ளி இருந்துட்டு, மேடம் என் பொண்ணு சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்காதீங்க. என் பொண்ணுக்கு உடம்பு முடியல. அவள் ஏதோ தெரியாமல் உளர்றா. இந்த பைரவி தான் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வள்ளி சொல்லவும், இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, மேடம் பொதுவாகவே குழந்தைங்க போய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த பாப்பா விளையாடிக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் தான் வள்ளி என் புருஷனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கா. அப்போது என் புருஷன் போன உடனேயே படுத்து தூங்கிட்டு இருக்காரு கூடி போதையில். மற்றபடி அங்கே வேறு எதுவுமே நடக்கலை. இந்த பாப்பாவுமே அங்கே தான் இருந்திருக்கா. இந்த பாப்பாவை கேட்டு தான் நான் நடந்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே வள்ளிக்கு படபடங்குது. ஐயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஏற்கனவே 2-3 கேஸு நம்ம மேலே இருக்குது. அந்த 2-3 கேஸ்லேருந்து வெளியே வரதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு பொய்யை சொன்னோம். ஆறுமுகத்து மேலே தப்பான ஒரு பழியை போட்டோம். ஆனால் இப்போது நமக்கு எதிராக திரும்பிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வள்ளி பயப்படுறாங்க. இங்கே வள்ளி இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கவும், உடனே இங்கே நம்ம வள்ளி வந்து அந்த குழந்தைய போட்டு அடிக்கிறாங்க. ஏய் என்ன நீ எதுக்காக பொய் சொல்கிற? நான் எதுக்காகமா பொய் சொல்லணும்? அந்த அங்கிள் வந்ததுமே படுத்து தூங்கிட்டாரு. என்ன நடந்ததோ அது தானம்மா சொன்னேன். நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை எதுவும் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சது மட்டும்தான் சொல்கிறாங்க. அந்த பிள்ளையை போட்டு அடிக்கவும் இங்கே நீதிபதி இருந்துட்டு, என்ன
என்னம்மா இப்படி காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிறீங்க, பச்சை குழந்தைய போட்டு அடிக்கிறீங்க. இதெல்லாம் நடக்கிறத பார்த்தாவே எனக்கு நல்லாவே புரியுது. பச்சை குழந்தைங்க எப்போவுமே பொய் சொல்லாது. கண்டிப்பாக அந்த குழந்தை சொல்கிறது உண்மைதான். நீங்கள் தான் ஏதோ ஃபேக்காக மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடி பண்ணி ஆறுமுகத்து மேலே தப்பு இருக்குது, அவர் தப்பு பண்ணதா நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்றதை நான் இப்போது நிரூபணம் பண்ணிட்டேன். நீங்கள் தான் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும். நீங்கள் பண்ண தப்புக்கு அபாண்டமாக ஆறுமுகத்து மேலே போட்ட பழிக்கு நீங்கள் கண்டிப்பாக 1 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும். இனிமே இப்படி ஒரு 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 தப்பை நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வள்ளி மேலே நீதிபதி இருந்துட்டு வள்ளியை வந்து ஜெயிலில் போடணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுடுறாங்க. இங்கே வள்ளிக்கு படபடங்குது. தன்னோட குழந்தைய விட்டுட்டு எப்படி இருக்க முடியும் மேடம், கொஞ்சம் பார்த்து நீங்கள் தீர்ப்பு சொல்லலாமே. என் பொண்ணை விட்டுட்டு நாங்கள் எப்படி இருக்க முடியும், பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை மேடம், தயவு செஞ்சு தீர்ப்பை கொஞ்சம் மாற்றி சொல்லுங்களேன். அது மட்டும் இல்லாமல் நானா ஆறுமுகத்துக்கு மேலே தப்பான பழியை போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யார் சொல்லியுமா போட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்கவும் இங்கே நம்ம வள்ளி வந்து சஞ்சயை பார்க்குறாங்க. சஞ்சய்க்கு படபடங்குது. ஐயோ என்ன இந்த வள்ளி நம்மளை மாட்டி விட்டுருவா போலவே, அதுக்கப்புறம் நமக்கு வேலையே இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இங்கே ஒரு பக்கம் சஞ்சய் வந்து கண்ணாலையும் கண்ணால் செய்கை பண்ணுறாங்க. நீ குற்றத்தை ஒத்துக்கோ, நான் உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வள்ளிக்கு சரியாக அது வந்து புரியறதில்ல. இங்கே நீதிபதி இருந்துட்டு, இங்கே பாருமா, சொல்லுமா, உனக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யார் சொல்லி நீ இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச, இப்படி ஒரு அபாண்டமான பழியை ஆறுமுகத்து மேலே தூக்கி போட்ட, சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீதிபதி கேட்கவும் இங்கே வள்ளியுமே சொல்கிறாங்க. இதோ இங்கே நிற்கிறாரே இன்ஸ்பெக்டர் சஞ்சய், இவர் சொல்லி தான் நான் செஞ்சேன். இவருக்கும் ஆறுமுகத்துக்கும் அவங்களுக்கு ஏதோ சண்டை போல், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, அவரை பழி வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, இவர் சொல்லி தான் நான் செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் நான் அவர்கிட்ட பணமெல்லாம் வாங்கலை, என் மேலே ஒரு 2-3 கேஸ் இருக்குது, அதுலேருந்து நான் எப்படியாவது வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டார். என்னை மன்னிச்சிடுங்க, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சு என்னை விட்டுருங்க. இனிமேல் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். என் பிள்ளைக்கு யாருமே இல்லை, என் பிள்ளை கூட நான் இருக்கணும். இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க வள்ளி. இப்போ இதை எல்லாத்தையுமே நீதிபதியுமே நோட் பண்ணிக்கிறாங்க. இப்போது சஞ்சய்க்கு படபடங்குது. இப்போது சஞ்சய்வை வந்து கூப்பிடுறாங்க செல்லுக்குள்ளே நிற்கிறதுக்காக. இங்கே பாருப்பா சஞ்சய், என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு போலீஸ் வேலை கொடுக்கறது எதுக்காக, நீதி நேர்மைன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக வேலை பார்ப்பீங்க அப்படின்றதுனால தான். ஆனால் நீங்களே இப்படி ஒரு தப்பை பண்ணலாமா, என்ன இதெல்லாம் கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீதிபதி வந்து இங்கே சஞ்சய்வை ரொம்பவே அசிங்கமாக திட்டுறாங்க. இப்போது சஞ்சய் இருந்துட்டு, மேடம் அது வந்து மேடம் எதுவுமே பேசாதீங்க, உங்களுக்கு இப்படி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட கூசலை, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இங்கே பாருங்கள், நீங்கள் 1 மந்த்து சஸ்பெண்ட் ஆர்டரு உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் வேலைக்கே வரக்கூடாது 1 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேடம் இப்படி பண்ணாதீங்க மேடம், என்னுடைய ப்ரெஸ்டீஜ் போயிடும். என்ன ப்ரெஸ்டீஜ், அப்போது ஆறுமுகத்தோட மரியாதைலாம் எங்கே போகிறது, அவர் மேலே இப்படி அபாண்டமாக பழி சொல்லியிருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீதிபதி வந்து அப்படி நாக்கப்படுங்கிற மாதிரி இங்கே சஞ்சய்வை கேட்குறாங்க. இங்கே பைரவிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. அப்போது இந்த சஞ்சய் தான் ஆறுமுகத்தை இப்படி கூண்டில் வந்து நிற்க வச்சுதா, இந்த சஞ்சய்க்கு எதுக்கு இந்த வேலை, எதுக்காக இப்படி ஆறுமுகத்தை இவர் இப்படி பழி வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சஞ்சய் வந்து ரொம்பவே நல்லவர், அவர் எப்படியாவது ஆறுமுகத்தை வெளியே கொண்டு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே நம்பிக்கை வச்சா, ஆனால் பண்ண வேலை எல்லாமே இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி வந்து அப்போ தான் நினைக்கிறாங்க, இந்த சஞ்சய்வே ரொம்ப ரொம்ப தப்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆறுமுகத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. உடனே நம்ம பைரவி வந்து ஆறுமுகத்தை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு, பைரவி கடைசி நேரத்தில் வந்து நீ என்னை காப்பாற்றிட்ட, என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே நீ நிரூபணம் பண்ணிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்பவே கட்டி பிடிச்சி சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்த்த இங்கே மகாவுக்கும் சஞ்சய்க்கும் ரொம்பவே கடுப்பாக இருக்குது. சஞ்சய்க்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. எப்படியாவது பைரவியை கல்யாணம் பண்ணிடலான்னு பார்த்தா அது வேலைக்கே ஆகலையே. ஐயோ இந்த வள்ளி வேற போட்டு கொடுத்துட்டா, இவன் மட்டும் போட்டு கொடுக்காம இருந்திருந்தா நம்ம நினச்சது எல்லாமே நடந்து சக்ஸஸ் ஆகிருக்கும். இந்த ஆறுமுகத்தை உள்ளே தள்ளிட்டு பைரவி கூட சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த வள்ளி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சஞ்சய் கிட்ட வந்து பைரவி பேசுகிறாங்க. என்ன சஞ்சய், நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நீங்கள் எப்படியாவது ஆறுமுகத்தை வெளியே கொண்டு வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்களே இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க, ஆறுமுகம் உங்களை என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு
இங்க நம்ம பைரவி கேட்கவும், இங்க சஞ்சய் வந்து எதுவுமே பேசாம சைலண்ட்டா இருக்காங்க. இங்க ஆறுமுகம் சொல்றாங்க, "இங்க பாரு பைரவி, அ அவரு என்ன நோக்கத்தோட பண்ணாருன்னு எனக்கு தானே தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன ஆறுமுகம் சொல்றீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "வேற என்ன, உன்னை கல்யாணம் பண்ணணும். உன்னை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் என்னை கெட்டவனாக்கிட்டு எப்படியாவது ஜெயில்ல தூக்கி போட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஐடியாவுல தான் இப்படி இப்ப ஒரு வேலைய பார்த்துருக்காரு. என் மேல தப்பான ஒரு பழிய தூக்கி போட்டிருக்காரு. மத்தபடி வேற எந்த நோக்கமும் இல்ல பைரவி." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சஞ்சயோட பிளானை வந்து நம்ம ஆறுமுகம் பைரவி கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பைரவிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. சஞ்சயோட முகத்தில் பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. இப்படி ஒரு நோக்கம் உங்களுக்கு இனிமேல் என்றைக்குமே வந்துடக்கூடாது. நான் இன்னொருத்தரோட ஒய்ஃப், இன்னொருத்தரோட மனைவி மேலே இப்படி தான் ஆசைப்படுவீங்களா? எனக்கு கீழ்த்தரமான உங்களுக்கு ஒரு புத்திச்சு அசிங்கமா இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க இங்கே சஞ்சய்வை. இங்கே சஞ்சய்வுக்கு ரொம்பவே அவமானமாக போகுது. அது வந்து பைரவி, இங்கே பாருங்க, என் பேரை சொல்லி கூப்பிட கூப்பிடாதீங்க. உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. நீங்களாம் ஒரு மனுஷனாச்சி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு பைரவி, ஓவராக பேசிக்கிட்டு இருக்காத. ஆமாம், எனக்கு உன் மேலே ஆசை தான். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னப்ப, உன்னை எப்படியாவது உன்னை அடைஞ்சே தீருவண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பைரவிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஆறுமுகத்துக்கு கோவம் வருது. ஏய் என்னடா, என் பொண்டாட்டிக்கிட்ட நீ இப்படி திமிரா பேசுனா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? பல்லெல்லாம் உடச்சி எடுத்துருவேன் இன்னொரு நாளைக்கு இப்படி பேசினேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவியோட கையை பிடிச்சி ஆறுமுகம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இங்கே மகா வந்து ஓவராக நடிக்கிறாங்க. ஆறுமுகம் ஜெயிலுக்குள்ளே போகணும் அப்படின்றது தான் எங்கள் மகாவோட பிளானே. இங்கே மகாவுக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. இப்போது நம்ம ஆறுமுகத்துக்கு முன்னாடி நடிக்கிறாங்க. டே ஆறுமுகம், எப்படியோ நீ வெளியே வந்துட்டா, எப்படியோ நீ வெளியே வந்ததுனால எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போது உன் அம்மாவுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி வா, நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போவோம். உடனே இங்கே நம்ம பைரவியோட அப்பா வந்து, மாப்பிள்ள, நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்படியோ நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. நீங்கள் உங்களோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம பைரவி வந்து ஆறுமுகத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம பைரவி வந்து ஆறுமுகத்தோட அம்மா கிட்ட போயிட்டு அன்னபூர்ணி கிட்ட, அத்தை, உங்கள் பையன் எந்த தப்புமே பண்ணல அத்தை, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அபாண்டமாக அவர் மேலே பழி போட்டிருக்காங்க, வேறு யாரும் இல்லை, நீங்கள் ரொம்பவே க்ளோஸாக நினச்சிக்கிட்டு இருக்க சஞ்சய் தான் இந்த ஒரு வேலையை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. தன்னோட பிள்ளை மேலே எந்த தப்புமே இல்லை, அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட அன்னபூர்ணி ரொம்பவே குற்ற உணர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, தன்னோட பிள்ளையே நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. டே ஆறுமுகம், உன் மேலே எந்த தப்பும் இல்லையாடா, நான் இந்த அம்மாவே உன்னை சந்தேகப்பட்டுட்டேன்ல, ஆனால் நானே பெத்த அம்மாவே உன்னை சந்தேகப்பட்டுட்டேன், ஆனால் உன் பொண்டாட்டி பைரவி உன் மேலே அம்பிட்டு நம்பிக்கையாக இருந்திருக்கா, உண்மையாகவே பைரவி உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுக்கிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இப்போது நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களம்மா, நான் எப்போவுமே தப்பு பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, ஆறுமுகம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அன்னபூர்ணிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது, குற்ற உணர்ச்சியாக இருக்குது. உன்னை சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு துரத்துட்டேனேடா, உன்னை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படணும்டா, உன்னை மாதிரி பிள்ளையை பெற்றதுக்கு நான் ரொம்பவே அதாவது சந்தோஷப்படணும், ரொம்பவே பெருமையாக இருக்குடா. இனிமே எப்போவுமே எக்காரணத்து கொண்டும் யார் சொன்னாலும் உன்னை நான் சந்தேகப்பட மாட்டேன் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கட்டும் விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா ஆறுமுகம், என்னை மன்னிச்சிடுடா, உன்னை நான் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டேன், சொத்தில் எதுலேயுமே பங்கு இல்லை, உனக்கு எதுவுமே இல்லை, ஏதாவது ஒரு மூலையில் இருக்கட்டும் அப்படி இப்படின்னு உன்னை என்னென்னமோ பேசிட்டேன்டா, என்னை மன்னிச்சிட ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா விடுங்கம்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே சிவா, சிந்து எல்லாருமே வராங்க. இங்கே ஆறுமுகம் வந்து ஜெயிலிருந்து வெளியே வந்ததுனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் மகாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. எப்படியாவது இந்த பைரவியையும் சிந்துவையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தலான்னு பார்த்தா அதுக்கான சான்ஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே ஊற்றிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகாலாம் எல்லாருமே பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, ஆறுமுகம் நீங்கள் இப்படியே வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளில வரணும், இனிமேல் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாசலவே மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க மேலே ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்துகிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வாங்க ஆறுமுகம், நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னன்னு கூட தெரியல, சாப்பிடுங்க ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. இருக்கட்டும் பைரவி, நீ சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க எனக்கு வேண்டாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. நம்ம சிந்து பார்த்துட்டு
ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்க ஆறுமுகத்த ரெஸ்ட் எடுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரிங்க ஆறுமுகம் நீங்கள் இருங்க படுத்து தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகம் ஷர்ட்டை கழட்டுறாங்க. பின்னாடியெல்லாம் நிறைய ரத்த காயமாக இருக்குது. அப்படியே கங்கி போயிருக்கு. என்ன ஆறுமுகம் உடம்பெல்லாம் காயமாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை ஏதோ ஆயிருக்கு. ஆமாம், அந்த சஞ்சய் உங்களை அடித்தானா? கண்டிப்பாக அடிச்சிருப்பான். அதனால தான் பின்னாடியெல்லாம் ரொம்ப காயமாக இருக்குது. ஐயோ, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ, வழியில் எப்படி துடிச்சிங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி துடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த ஆறுமுகத்துக்கு ஒரு ஒரு மாதிரி நமக்காக துடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கள் பைரவி, நீங்கள் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் சின்ன காயம்தான், சீக்கிரமாகவே ஆறிடும். எப்படிங்க ஆறும்? எப்படி கங்கி போயிருக்கு பாருங்கள், ரத்தம் கட்டியிருக்கு. நான் ஒத்தடம் கொடுக்குறேன், இருங்க சுடுதண்ணியை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ பைரவி, நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து சுடுதண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒத்தடம் கொடுக்குறாங்க. ஒத்தடம் கொடுக்க கொடுக்க ரொம்ப வலிக்குது நம்ம ஆறுமுகத்துக்கு. பயங்கரமாக வலியில் துடிக்கிறாங்க, கத்தவும் செய்கிறாங்க. ஆறுமுகம் ரொம்ப வலிக்குது ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒத்தடம் கொடுத்துட்டு அவங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து வெளியே வந்துடுறாங்க. இப்போ அன்னபூர்ணி ரொம்பவே கவலையாக இருக்காங்க. அன்னபூர்ணி கிட்ட வந்து, அத்தை என்ன அத்தை ஏன் இப்படி இருக்கீங்க? இல்லை பைரவி, என் பெத்த பிள்ளையவே நான் சந்தேகப்பட்டுட்டேனே. அவன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். ஆனால் நானே அவனை வீட்டை விட்டு துரத்துட்டேனே, அதான் ரொம்ப மனசுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். இங்கே பாருங்கள், அவர் தப்பு பண்ண மாட்டாருன்னு என் உள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு அவருக்கு தண்டனை கொடுக்கவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வள்ளியோட பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டு வள்ளியோட குழந்தை உண்மையை சொன்னதுக்கப்புறம் தான் ஆறுமுகத்தவே வெளியே விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, அந்த சஞ்சய் ரொம்ப ரொம்ப கெட்டவர். அவரால் தான் ஆறுமுகம் ஜெயிலுக்கே போனார். இந்த வள்ளியை பேசி, அதாவது வள்ளிக்கிட்ட சொல்லி வள்ளியை வந்து ஆறுமுகத்துக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கேஸை ஃபைல் பண்ண வச்சதே இந்த சஞ்சய் தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. சஞ்சய்னா எவ்வளோ நம்பினேன், அவன் எவ்வளோ உண்மையாக இருக்கான்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த சஞ்சயவே ஆறுமுகம் உள்ளே போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கான். அதுவும் எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு பழியை போட்டு என் பிள்ளைய ஜெயிலுக்குள்ளே தள்ளியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அத்தை, அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப அடிச்சிருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா சொல்கிற? ஆமாம் அத்தை, நான் இப்போ தான் ஒத்தடம் கொடுத்துட்டு வந்தேன், உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது, வலியில் ரொம்பவே தவிக்கிறார் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி உடனே நம்ம ஆறுமுகத்தோட ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு பார்க்கவும் நம்ம ஆறுமுகம் கவுந்து அடிச்சுட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய அடி வாங்கினாங்க இல்லையா? போயிட்டு அந்த ஆறுமுகத்தோட முகத்தை பார்த்து பயங்கரமாக கண் கலங்குறாங்க. டே ஆறுமுகம், உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு காயமெல்லாம் பார்த்து தடவி பார்க்குறாங்க. ஐயோ, எப்படி அடிச்சிருக்காங்களே பாவி பசங்க, அந்த சஞ்சய் நல்லாவே இருக்க மாட்டான், நசமாக போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பேசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க அத்தை, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம சிவா அப்போ தான் வராங்க. சிவா வந்து நம்ம பைரவி கிட்ட, ஆமாம் பைரவி, எப்படி நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்க? எங்களாலுமே வர முடியல, எனக்குமே உடம்பு முடியல, வரலான்னு நினச்சேன். ஆனால் அம்மா பெரியம்மா யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் என்னால் வர முடியல. அவங்க சொல்லியிருந்தாலுமே நான் அவங்களுக்கு தெரியாமல் வந்திருக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் உடம்பு முடியலன்றதுனால தான் என்னால் வர முடியல. எப்படி வெளியே கொண்டு வந்தீங்க, என்ன நடந்துச்சு அங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், பைரவியுமே அங்கே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே மகா இருந்துட்டு பைரவி கிட்ட வந்து, ஹே பைரவி, இங்கே பாரு, உன் புருஷன் ஒன்றும் அவ்வளோ நல்லவனாலாம் கிடையாது. சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வந்து கோர்ட்டில் சொல்ல வச்சுட்டா அது உண்மையாயிடுமா? அந்த வள்ளியை உன் புருஷன் கெடுத்துட்டான், அதுதான் உண்மையே. அப்போது அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துச்சே, அது என்ன பொய்யா என்ன? இப்போ மெடிக்கல் ரிப்போர்ட் போயிட்டு பொய் சொல்லுமாடி? மனுஷங்க வேணால் பொய் சொல்லுவாங்க, ஆனால் மிஷின் பொய் சொல்லுமா அப்படின்னு சொல்லுவோம். பைரவி கோவப்படுறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன் புருஷன் தப்பு பண்ணவன் தான், நீ உத்தம ஆக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
பைரவி கிட்ட இங்கே மகா சொல்லவும் பைரவி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க என் புருஷன் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். மனுஷங்க பொய் சொல்லுவாங்க தான், கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. மிஷின் பொய் சொல்லாது தான். ஆனால் மிஷினை நம்ம எப்படி டைப் பண்ணுறோமோ அப்படி தானே வரும். மனுஷங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. அதுவும் அந்த சஞ்சய் தான். சஞ்சய் கூட நீங்களும் சேர்ந்து இப்படி வேலை பார்த்தீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் மகா இருந்துட்டு பதட்டப்படுறாங்க. ஐயோ, நான் எதுக்கு அப்படி பண்ண போகிறேன்? நான் தூக்கி வளர்த்த பிள்ளை, அவன் ஜெயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் தான் நினச்சேன். நீ என்னன்னா விட்டா என் மேலே பழிய போட்டுருவ போல அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.